பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தேவனுடைய மகத்துவம் நிறைந்த வார்த்தைகளை தியானிப்பதற்கு கர்த்தர் இன்னொரு சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைய நாளில நாம் தியானத்திற்கு ஆதாரமாய் யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆமென். ஆதியில இருந்ததும் சரி, இனிமே நம்ம கிட்ட இருக்கிறதும் சரி, இனி வரக்கூடிய காலங்கள்ல நமக்கு நியாயம் தீர்க்கிறதும் சரி, அந்த வார்த்தை மாத்திரமே தான். அந்த வார்த்தைய அறிக்கையினுடைய வல்லமையை தான் நாம் இந்த நாளில நாம் தியானிக்க போகிறோம். அந்த வார்த்தையினுடைய வல்லமையினாலே நாம் சுகம் பெற முடியும், பலன் பெற முடியும், கட்டுகளிலிருந்து விடுதலை பெற முடியும், ஏன் நித்திய ஜீவனையே பெற முடியும். 1000 வருட அரசாட்சியில ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் லேவியர்களாகவும் நம்மளால் அமர்ந்து கொள்ள முடியும் என்பதை மாத்திரமே தியானிக்க ஆவியானவர் நமக்கு இந்த நாளிலே உதவி செய்வாராக. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ இந்த வார்த்தைன்றது 3 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுக்கு வெறும் வார்த்தையாய் இருந்தது. எப்போ நமக்கு இந்த உலகம் உண்டாகட்டும் அல்லது இந்த பூமி உண்டாகட்டும், மனுஷருடைய படைக்கப்பட்டது, இந்த படைப்புகள் எல்லாம் வர்றப்பதான் அவரை நாம தேவன்னு சொல்லி நாம அறிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு சந்தர்ப்பமே கிடைத்தது. அதுக்கு அப்புறமேட்டு அவர் பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முன்பாக மாம்ச ரீதியாய் எந்த ஒரு தெய்வத்தையும் அவர்கள் பார்க்கவில்லை. பார்த்தது ஒன்றே ஒன்று, யெகோவா தேவனுடைய வார்த்தைகள் மாத்திரமே. அந்த வார்த்தை தான் தேவனாயும் இருந்தார். அந்த வார்த்தை நம்மிடையே குடிகொண்டார். நமக்கு என்னது மனு உருவானார். அதற்கு அப்புறமேட்டு நம்மளுடைய ஜீவனுமாய் ஆவியுமாய் அவர் இருக்கிறதுனாலே வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போமே. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஆமென். இப்ப நமக்கு இயேசுங்கிற நாமம் அப்படிங்கிறத நாம எப்பப்பெல்லாம் பயன்படுத்துறோமோ, அந்த ரத்தத்தில் தோய்க்கப்பட்டிருக்கக்கூடிய வசனத்துல நாம எப்பப்பெல்லாம் அந்த இயேசுங்கிற பேரை பயன்படுத்துறோமோ, அப்பப்பெல்லாம் தேவனுடைய வார்த்தையும் சேர்ந்ததாய் நமக்கு பயன்படக்கூடியதாய் இருக்கிறது. ஏன்னா தேவனுடைய நாமமே தேவனுடைய வார்த்தை தான், அவருடைய நாமமே. ஏன்னா இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற பேரை நாம பயன்படுத்துறப்போ இயேசு வார்த்தையினுடைய வல்லமையை நாம பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். வாசிப்போமே, ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 8வது வசனம். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. ஆமென். அப்போ ஆன்லைன்ல உட்கார்ந்து நாம கேட்கக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் விசுவாசத்தினுடைய வார்த்தைகள் மாத்திரமே. அதை தவிர வேற எதுவுமே நம்மகிட்ட இல்லவே இல்லை. இந்த விசுவாசத்தினுடைய வார்த்தை நம்மளை ஒவ்வொருத்தரையும் விட்டு ஒரு தூரமா இருக்கக்கூடாது, நல்ல சமீபமாய் இருக்கணும். அப்படிங்கிறதுனாலதான் நம்ம வாரத்துக்கு ஒரு முறை நாம கூடி ஆராதிப்பதை காட்டிலும் தினந்தோறும் வார்த்தையினுடைய சத்தியத்தை நாம் அதிகமாய் காண வேண்டும் என்பதற்காக கர்த்தர் கிருபையாய் இந்த ஆன்லைன் பைபிள் ஸ்டடி எல்லாவற்றையுமே உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அதை ரெக்கார்டிங்கையும் கர்த்தர் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். இப்படி நிறைய விஷயங்கள்ல நாம அனுதினமும் தேவனோடு கூட நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக. சரி, நம்ம வார்த்தையில இருக்கிறோம், ஆனா இது சமீபமாய் உன் வாயிலும், அந்த வார்த்தையை வாசிக்கிறப்ப இந்த வார்த்தை ஏதோ நாம கேட்கக்கூடிய விதத்திலையுமே உணரக்கூடிய விதத்திலையுமே நாம இருந்துட்டா அந்த வார்த்தைக்கு வல்லமை இல்லவே இல்லை. அந்த வார்த்தைக்கு வல்லமை ஏதோ உணர்வு பூர்வமா இருக்கக்கூடியது, அதை வாயினால் அறிக்கை செய்யப்பட வேண்டும். அதனாலதான் இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. எல்லாருக்குமே எனக்கு வசனம் தெரியும் பிரதர், நல்ல மனசுல வச்சிருக்கிறேன் பிரதர், ஆன்லைன்ல சொல்ற அத்தனை வசனத்தை குறிச்சு பேப்பர்ல வச்சிருக்கிறேன் பிரதர் அப்படின்றத காட்டிலும் இந்த வசனங்கள் வாயிலே இருக்க வேண்டுமாய் தேவன் இந்த நாளிலே நிச்சயித்து கூறுகிறவராய் இருக்கிறார். வாசிப்போமே, யோவான் 1:14.
அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆமென். அப்போ அந்த வார்த்தை மாம்சம் ஆயிடுச்சு. மாம்சமானதுக்கு அப்புறமேட்டு நாம இப்ப சார்ந்திருக்கக்கூடிய சபை இயேசு கிறிஸ்துவினுடைய சபை. ஏன்னா அவர் தான் நமக்கு தலைவர். இங்க இருக்கிறவங்க யாருமே தலைவர் கிடையவே கிடையாது. இந்த சபையில இருக்கக்கூடியதுல நாம கூடி இருக்கக்கூடிய கூடுகையும் வீட்டினுடைய சபையாத்தான் இருக்குது. இதுல எல்லாத்துலயுமே அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். அப்போ நாம வாயில இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் எந்த நேரமும் நிறைந்திருந்தாதான் தேவன் நமக்குள்ளார வாசம் பண்ணுகிறார் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாய் இருக்கிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை பிரதானமாய் கொண்டிருக்கக்கூடிய சபையில மற்ற எல்லா இடத்துலயும் இருப்பதை காட்டிலும் வார்த்தையில கிருபையும் சத்தியமும் எப்பொழுதுமே அந்த வார்த்தையில நிக்கணும். ஏன்னா எதை கேட்டாலுமே நம்மளால வார்த்தையினாலதான் பதில் சொல்ற மாதிரி இருக்கணும். வசனத்துக்கு ஏற்புடைய விதத்துல வசனத்துல இருந்துதான் அதற்கு பதில் சொல்லணும். ஏன்னா இந்த சபையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினரும், இந்த சபையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீஷர்களும் அதுல பயிற்றுவிக்கப்பட்டவர்களாய், பயிற்சி பெற்ற ஞானேந்திரம் உடைய வயதுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது ஆவியானவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். மத்தேயு 4:4 வாசிப்போம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமென். இப்போ நாம பிழைப்புக்கு எடுத்த காரியத்துல நாம ஏதோ பிழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம பார்க்கக்கூடிய உத்தியோகமா இருக்கட்டும், நாம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களா இருக்கட்டும், எல்லாமே நமக்கு பிழைப்புக்கு அடுத்தது எல்லாமே வார்த்தைக்கு செகண்டரி தான், வாட்டரை விட அடுத்ததுதான். ஏன்னா மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, நாம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டினாலேயோ அல்லது நாம உழைக்கக்கூடிய உழைப்பினாலேயோ நாம இருக்கக்கூடிய சாமர்த்தியத்தினாலேயோ நமக்கு இருக்கக்கூடிய சாதுரியத்தினாலேயோ நாம் பிழைக்கிறோம் என்பதை காட்டிலும் இந்த சபையில நாம் சேர்ந்திருப்போம் என்றால் முதலாவது நாம் பிழைப்பது என்னுடைய தேவனுடைய வார்த்தையினால் மாத்திரமே அப்படிங்கிற ஒரு பிரதான விசுவாசம் இருக்கிறப்போ நம்மளுடைய வாயில கிருபையும் நம்மளுடைய இருதயத்துல சத்தியமும் நிறைந்ததாய் இருக்கும். மத்தேயு 8:8 வாசிப்போமே. 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஆமென். பட் அவனுக்கு 100க்கு அதிபதிக்கு அவனுடைய தகுதி என்னங்கிறது தெரியுது. என்னுடைய தகுதியில ஒருத்தனை வா என்றால் வருகிறான், போ என்றால் போகிறான். நம்ம அதிகாரத்துக்கு உட்பட்டு என்னுடைய வாயில இருக்கக்கூடிய வார்த்தையில கிருபையும் சத்தியமும் இல்லைங்கிறது அவனுடைய பலவீனம் நல்லாவே தெரியும். ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் இயேசு கிறிஸ்துவ வர்றப்ப அவன் ஊழியக்காரனுக்காக என்னைக்கு அவன் பரிந்து பேச ஆரம்பிக்கிறானோ அவனுடைய வார்த்தையில கிருபையும் சத்தியமும் பெருகி இருக்குது. அந்த சத்தியம் பெருகி இருக்குதுங்கிறத அவன் ப்ரூவ் பண்றதுக்கு அவன் ஒன்னே ஒண்ணு செய்யறான், வேற ஒண்ணும் இல்லை. உங்களுடைய வார்த்தை மாத்திரம் போதும் ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லுங்க. அந்த வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை மாத்திரம் வாங்குறான். தேவனுடைய வாயில இருந்து நமக்கு ஆசீர்வாதமான வார்த்தைய அத வாங்குறதுக்குரிய டெக்னிக் அழகா தெரிஞ்சவனா இருக்கிறான் பாரு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாமளும் அதே போல தேவனுடைய வாயிலிருந்து ஆசீர்வாதத்திற்குரிய வார்த்தைகளை வாங்குவதற்கு நம்மளுடைய வாயின் வார்த்தையான ஜெபம் கூட கிருபையும் சத்தியமும் பொருந்தினதா தான் இருக்கணும். ஏன்னா பல சமயங்கள்ல நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஜெபங்கள் மாறுகிறதா இருக்கிறது. புலம்பலும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் நரேட் பண்ற மாதிரி, நான் இப்படி இருந்த ஆண்டவரே, அப்படி இருந்த ஆண்டவரே, அது செய்தேன் ஆண்டவரே, ஆனாலும் எனக்கு அது கிடைக்கல ஆண்டவரே, இது கிடைக்கல ஆண்டவரே, இந்த மாதிரி முடியல ஆண்டவரே, இந்த இடத்துல வலிக்குது ஆண்டவரே, இப்படி எல்லாம் செய்யுது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உங்களுடைய அறிக்கை இருக்கிறப்ப வேணா இந்த அறிக்கை எல்லாத்தையும் உங்களுடைய ஜெபத்துல எல்லாத்துலயுமே சீர்தூக்கி பாருங்க. அந்த வாயில இருக்கக்கூடிய வார்த்தையில கிருபையும் சத்தியமும் இருக்குதா, வலியும் பலவீனமும் தோல்வியும் இருக்குதா அப்படிங்கிறத இந்த நாள்ல சீர்தூக்கி பார்ப்போமே.
அப்படி இருக்கும் பட்சத்துல இவன் வந்து எல்லாத்தையுமே சீர்தூக்கி பார்க்கிறப்போ ஒரே ஒரு வார்த்தை, அவன் சரியாகட்டும் மட்டும் சொல்லுங்க, நிச்சயமா அவன் சரியாயிடுவான் அப்படிங்கிற மாதிரி அவன் இவனுடைய விசுவாசத்தை போல இன்னைக்குமே நாம 100க்கு அதிபதி விசுவாசத்தை நாம் கற்றுக்கொள்வோமே. யோவான் 4:46 வாசிப்போமே. பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சை ரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வரவேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வரவேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். ஆமென். இதுல இந்த சீக்வன்ஸ்ல அவன் எந்த ஊரை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுக்காக தண்ணீரை திராட்சை ரசமாக்கிய கலிலேயா அப்படிங்கிற ஊர்ல, கானா ஊர்ல தான் இவர் வந்து திராட்சை ரசமா மாத்தினது. அப்ப இவங்களுடைய சொந்தக்காரவங்க எல்லாருமே, ஏன்னா இவர் உறவினர் அப்படிங்கிற பேர்ல தான் அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டவர். அந்த அழைப்புக்குள்ளாரதான் அவர் போய் அந்த இடத்துல வந்து அற்புதம் செஞ்சார். ஆனா இதை தவிர வேற எந்த அற்புதமும் அந்த ஊர்ல செய்யாம அவர்களை விட்டு கடந்து போனதுக்கு காரணம் அவர்கள் விசுவசிக்கவில்லை அப்படிங்கிறது வேதம் தெளிவா சொல்லுது. ஆனா அதே ஊருக்கு திரும்ப வர்றப்போ அந்த இடத்துல அவன் வந்து ரொம்ப அதிகமா வேண்டி விரும்பி கேட்டுக்கிற சமயத்துல அவர் சொல்றாரு, நீங்கெல்லாம் அடையாளத்தை பார்க்கலன்னா நீங்கெல்லாம் நம்ப மாட்டீங்க, அதுக்காக தான் நீ கூப்பிடுற அப்படின்ற. இல்ல உண்மையிலேயே அவ சாக கிடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னாடி நீங்க தயவு செய்து வாங்கன்ற மாதிரி அவன் மனம் வருந்தி கேட்கக்கூடிய விதத்துல. ஏன்னா இவர்கள் அற்புதத்தையும் அடையாளத்தையும் பார்க்கக்கூடிய யூத ஜனத்தார். அந்த திருஷ்டாந்தமா கிடைக்கிறது ஏதாச்சும் ஒண்ணு இருந்தா மாத்திரமே இவர்கள் நம்பக்கூடியவர்களாய் இருக்கக்கூடிய யூத தேசத்தார். இவங்களுக்கு மத்தியில இவர் அற்புதம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக, ஆனா அந்த மனுஷனும் கூட கூட்டிட்டு போகணுங்கிறத மட்டும்தான் எதிர்பார்த்தான் இயேசு கிறிஸ்துவ. ஏன்னா இன்னைக்கு பல சமயங்கள்ல நீங்க வாங்க ஆண்டவரே, நீங்க வந்து பிரத்யேகமாய் நீங்க நில்லுங்க ஆண்டவரே, உங்களுடைய தரிசனத்தை பார்க்கணும் ஆண்டவரே. மோயிசன் கேட்கறதுல நியாயம் இருக்கு. அவன் ரொம்ப நாளா தேவனுடைய சமூகத்துல சிநேகிதனை போல இருந்து அவன் கேட்டான், நீங்க எத்தனை நாள் சிநேகிதனா இருந்தீங்க, தேவனை வாங்க ஆண்டவரே, என் பக்கத்துல வந்து நில்லுங்க ஆண்டவரே, எனக்கு வந்து இது எல்லாத்தையும் கூடவே இருந்து கைப்பிடிச்சு சொல்லி கொடுங்க ஆண்டவரே. ஆனா அவருடைய வார்த்தை மாத்திரமே போதுங்கிறார். நீ பைபிள் படிச்சாலே மீது எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிறார். ஆனா இன்னைக்கு என்னுடைய ஜெபமே தனிப்பட்ட விதத்துல என் கூடவே இரும், என் பக்கத்திலே இரும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறதுல வந்து உருக்கமாய் பாடுகிறவர்களுக்கு மத்தியில அவர் கூட இருக்க போறது கிடையாது. வசனம் யாரு கூட இருக்குதோ அவங்க கூட நீ கேட்டாலும் கேட்கலனாலும், நீ விரும்பலனாலும் தேவனுடைய சித்தம் அந்த இடத்துல வந்து நிற்கும். அப்போ என்னன்னா, இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அந்த மனுஷனோ அந்த வார்த்தைய நம்பி போனான். இயேசு கிறிஸ்துவ கையோட பிடிச்ச, இல்ல நீங்க வந்தே ஆகணும், வந்தாதான் அவன் சரியாகணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருந்தானா அவனுடைய விசுவாசம் அந்த இடத்துல கேள்விக்குறியானதா இருக்கும். ஆனா அவன் அப்படி இல்லை, வார்த்தையை மட்டும் நம்பி போனதுனால தன்னுடைய சுகமா இருக்கிறதை அவனும் கண்டான். மத்தேயு 8:16. அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொத்தமாக்கினார். ஆமென். ஏன்னா இன்னைக்கு ஆவிகளை விரட்டுறதற்கு இன்னைக்கு பல உபாயங்கள் எல்லாமே வச்சிருக்கிறாங்க. என்னமோ ஆணியில அடிக்கணும், சாட்டையில அடிக்கணும், அப்படி விரட்டணும், இப்படி விரட்டணும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பல உபாயங்கள் எல்லாமே வைத்திருக்கிறார்கள். ஆனா அந்த உபாயங்களுக்கு மத்தியில தேவனுடைய வசனம் மாத்திரமே அந்த பிசாசுக்களை துரத்தினது என்று வேத வார்த்தை தெளிவா சொல்லுது. தம்முடைய வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகளை எல்லாவற்றையும் சொஸ்தமாக்கினார். அப்ப சொஸ்தமாக்குறது
குணமாக்குறது, நாம பலன் அடைகிறது, நம்மளுடைய பிசாசுகளுடைய பிடிகளிலிருந்து வெளிவருவது அத்தனைக்குமே பயன்படுத்தப்பட வேண்டியது தேவனுடைய வார்த்தை மாத்திரமே. அவருடைய வார்த்தை இதுல இவங்க கை வச்சு ஜெபிக்கணும், அவங்க கை வச்சு ஜெபிக்கணும். நாங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையை நம்ம அனுப்புற சமயத்துல அந்த வார்த்தை அந்த இடத்துல சுகம் அளிக்கிறதை சாட்சியாய் கண்டு கொண்டுதான் இருக்கிறோம். அதுபடி வார்த்தையை கை வச்சு ஜெபிக்கணும், அந்த எண்ணெய் தடவி தெபிக்கணும். அவர் ஏன்னா நாமான் சுகமாகிறப்போ அவன் எதிர்பார்த்தது அதான், எனக்கு தீர்க்கதரிசி வருவாரு, என்னை தொட்டு ஜெபிப்பாருன்னு. அதுக்கப்புறமேட்டு என்னை குளிக்க சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, சும்மா என்னை பார்க்க கூட இல்லை போ, ஏன்னா தேவனுடைய வார்த்தை அது. அவன் வருவான், சுகமாகணும் அப்படிங்கிறது தேவனுடைய வார்த்தை அவனுக்கு அனுப்பப்பட்டது. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் மாத்திரமே சுகமும் வல்லமையும் பலனும் பாவிகளுடைய போராட்டத்திலிருந்து விடுதலையும் தானாக வரக்கூடியதாய் இருக்கும். லூக்கா 1 அதிகாரம் 29வது வசனம். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். ஆமென். அதுல அப்படியே 1:38 வாசிங்க. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். ஆமென். அந்த வார்த்தையை பார்த்து கலங்கினதும் மரியாள் தான். அந்த வார்த்தையை பார்த்துட்டு அந்த வார்த்தை எத்தகையதோ, அது எப்படி நடக்குமோ, நானும் கணவனும் தெரியாது, இந்த ஊர் வழக்கத்துப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமானா தள்ளி வச்சிருவாங்க, கல்லால் எறிஞ்சு கொலை செஞ்சிருவாங்க, இந்த மாதிரி நான் இவ்வளவு நாளும் பரிசுத்தமா நான் வாழ்ந்துட்டேன், ஆனா இப்போ போய் என்னுடைய பேரெல்லாம் கெடுத்துக்கிறதா, எத்தனை போராட்டங்கள் அந்த கன்னியினுடைய இருதயத்துக்குள்ளார கடந்து போயிருக்கும். ஏன்னா இந்த வாழ்த்து எத்தகையதோ அப்படின்னு சொல்லி கலங்குறப்பவே என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லி அவளுடைய வார்த்தை, இந்த வார்த்தையை கண்டு கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கலங்கி தன்னுடைய சந்தேகத்தை எல்லாத்தையுமே தூதனானவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த தூதன்கிட்ட கேட்கிறப்போ கடைசி அவ முடிக்கக்கூடியது, ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். மரியாளால அந்த வார்த்தையை குறித்த கலக்கத்துல எல்லாத்துலயுமே முடிவு என்னது, உம்முடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அப்படியே ஆக கடவுது. அந்த அடிமையினுடைய அந்த எண்ணங்கள் விசுவாசிக்கும் சீஷனுக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமானது. ஏன்னா அவருடைய வார்த்தையை மாத்திரம் நம்பி, வசனத்தை மாத்திரம் நம்பி, வேறு எதையும் நம்பி இல்லை. நீங்க படிக்கக்கூடிய அந்த வேதாகமத்துல எங்கிட்டாச்சும் ஒரு விதத்துல நீங்க கருத்தா ஊக்கமா நீங்க வாசித்தீங்க அப்படின்னா அந்த கிருபையும் சத்தியமும் பொருந்த வார்த்தை உங்களுடைய வாயில இருந்து தன்னால புறப்படும். அதே சமயத்துல நீங்க எப்ப வாசிக்கிறீங்களோ அப்ப வார்த்தை ரேமாவா உங்ககிட்ட நேரா பேசும். ஒரு சில வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே இறுக்கி பிடிச்சிருங்க. இறுக்கி பிடிக்கிற சமயத்துல அது பலனாயும் ஆரோக்கியத்தாயும் விடுதலையாகவும் நமக்கு மத்தியில கடந்து வரக்கூடியதா இருக்கும். வாசிப்போமே லூக்கா 5:5. அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஆமென். நீங்க எந்த விதமான பல முயற்சி செஞ்சு ஃபெயிலியர் ஆகியிருந்திருக்கலாங்க. நான் அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், அதை செஞ்சேன், இது செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஃபெயிலியர் எல்லாத்தையுமே திரும்ப இயேசு கிறிஸ்துவுக்கிட்டே நான் போன வருஷம் அப்படி செஞ்சேன், அதனால அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இப்படி செஞ்சேன் அதனால ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபெயிலியருக்குரிய ரீசனோட சேர்ந்து காடை கன்வின்ஸ் பண்ற மாதிரி பேசுறத நிப்பாட்டிட்டு அவருக்குடைய வார்த்தையை நம்பி நீங்க வலது பக்கத்துல வலை போடு அப்படின்னா அவர் போடக்கூடிய டைரக்ஷனு கரெக்டா தான் இருக்கும். ரைட்ல போடணுமா, லெஃப்ட்ல போடணுமா, இந்த டைம்ல போடணுமா, அந்த டைம்ல போடணுமான்னு சொல்லிட்டு வசனம் தெளிவா கைட் பண்ணும். வாழ்க்கையில இதுதான் வழி, இதிலே நடவுங்கள், ஏன்னா பாதைக்கு தீபமும் வெளிச்சமுமாய் இருக்கிறது. வேத வசனம் எல்லாமே இப்படிதான் மாறும். அது பாதைக்கு தீபமும் வெளிச்சமுமா இருக்கக்கூடிய விதத்துல மாறணும் அப்படின்னா அவர் சொல்ற மாதிரி, நான் பிரயாசப்பட்ட ஆண்டவரே, எனக்குள்ள தெரியும், நான் மீன் பிடிக்கிறவன், செம்படவன், எனக்கு தெரியும், நீங்க தச்சரு, உங்களுக்கு என்னத்த தெரிய போகுது,
நீங்க உங்களுக்கு அதுல தெரியாம வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையை கட்டிட்டு சும்மா இருந்திருந்தானா அந்த திரளான மீன் கூட்டத்தையும் பார்த்திருக்க மாட்டான். இவன் மனிதரை பிடிப்பவனாய் மாறி இருக்கவும் மாட்டான். இன்னைக்கு அந்த வார்த்தைய நம்பி வலை போடுகிறவர்களாய் அந்த வசனத்தை மாத்திரம் பிடிச்சு வலைய போடுங்க. நீங்க இதுவரைக்கும் சந்திச்ச ஃபெயிலியர் எல்லாத்தையும் காட்டிலும் தேவனுடைய கிருபையும் சத்தியமும் நம்மளுடைய வாழ்க்கையில பெருகுகிறதாய் மாறும். வாசிப்போமே, லூக்கா 11:8. அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். ஆமென். அதற்கு அவர் தேவனுடைய வார்த்தையை கேட்டு கேட்கிறவங்க எல்லாருமே பரலோகம் போயிட போறது கிடையாதுங்க. நீங்க தினைக்கும் ஆன்லைன் ஸ்டடிக்கு கூட வாங்க, வாரம் தவறாம கூடுகை கூட வாங்க, கேட்கக்கூடிய நோட்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப தீவிரமா எழுதி வாருங்க, அது எல்லாமே செய்யுங்க. ஆனா அந்த வார்த்தைய காத்து கொள்ளுதல் அப்படிங்கிறது சத்தியமும் கிருபையும் வாயினால புறப்பட்டு வரப்படுதா அந்த வார்த்தையை காத்துக்கிறது. அந்த வார்த்தையை காத்துக்கக்கூடிய விதத்துல நம்மளுடைய அந்த தேவனுடைய வல்லமை பெருகுகிற பொழுதுதான் அந்த வார்த்தையினுடைய அதிக பாக்கியவானாய் மாறக்கூடியதாக இருக்கும். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவனே அதிக பாக்கியவான். நீங்க வேணா இது வரைக்கும் பாக்கியவானா இருந்திருக்கலாம். நாம கேட்கிறேன் பிரதர், நல்ல பைபிள் ஸ்டடினா தவறவே மாட்டேன் பிரதர், எந்த சமயத்துல 3 மணி நேரம் வச்சுக்கினாலும் சரி, 4 மணி நேரம் வச்சுக்கினாலும் சரி, நான் கேட்கறதுக்கெல்லாம் தயார் பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்கறதுல மாத்திரம் இல்லை, கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்ல இருந்து அதிக பாக்கியவானாய் நாம் மாறுகிறவர்களாய் இருக்கிறோம். வசிப்போமே, லூக்கா 21:33. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. ஆமென். இப்ப நீங்க உங்களை நம்ப சொல்றது, இந்த பூமியே அழிஞ்சாலும் சரி, எந்த ஒரு காரியம் அழிஞ்சாலும் சரி, அதுல நிலைக்கக்கூடிய ஒரே ஒரு காரியத்தை குறித்து தான் நாம் பேசி கொண்டு இருக்கிறோம். அந்த வார்த்தை அழியாத வார்த்தை. அதனாலதான் யோபு தன்னுடைய நண்பர்கள் எது சொன்னாலும் அதை நம்பல. ஏன்னா சூழ்நிலைகளை காட்டிலும் கர்த்தர் பெரியவர்னு சொல்லி அவனுக்கு அதிகமாய் நல்லாவே தெரியும். அவன் தேவனுடைய சமூகத்துல வார்த்தைய மாத்திரம் நம்பினா, நீர் எனக்கு நல்லதை மாத்திரம்தான் செய்வீரு, நீர் எனக்கு பெரியவைகளை மாத்திரம்தான் செய்வீர்னு சொல்லிட்டு அவன் தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் நம்பினவனாய் இருந்தான். லூக்கா 21:33 வாசத்தின்படியே ஒழிஞ்சு போனாலும் சரி, வானமும் பூமியும் அழிஞ்சு போனாலும் சரி, ஏன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே பூமியினுடைய அழிவுக்கு ஏத்த காரியங்களா தான் போய்கிட்டு இருக்குது. ஆனா அதுல எது அழிஞ்சாலும் நாம் வாழ்வதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்றால் தேவனுடைய வசனம் மாத்திரமே. யோவான் 3:34 வசனத்தை வாசிப்போம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆமென். தேவனுடைய வார்த்தையை பேசுற ஒவ்வொருத்தருமே தான் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். ஏன்னா இன்னைக்கு நமக்கு ஏதோ ஒரு கதையை சொல்லியோ அல்லது உங்களுக்கு விருப்பமான விதத்துல உங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசுறதுக்கோ தெரியாமலாம் வெறும் வசனத்தை எடுத்து வாசிக்க வச்சு பேசுறதுக்கு இல்ல, தேவனுடைய வார்த்தையை நாம் பேசுகிற பொழுதுதான் அது தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வரக்கூடியதாய் இருக்கும். அப்படி நீங்களும் உங்களுடைய ஒவ்வொரு டயலாக்லையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் தேவனுடைய சமூகத்திலிருந்து வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்களேயானால், தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் பேசுவீர்களேயானால், நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கலாங்க, அளவில்லாத ஆவியை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். ஒவ்வொரு சமயத்திலுமே கர்த்தர் இப்படி சொல்றாரு, வசனம் இப்படி சொல்லுது, நம்ம வார்த்தையின்படி இப்படி நடந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி என்னைக்கு நம்மளுடைய சராசரி டயலாக, அந்த சராசரியா இருக்கக்கூடிய ஆர்டினரி டயலாக் சூப்பர் டயலாகா ஸ்பிரிச்சுவலா என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தேவனுடைய கிருபையும் சத்தியமும் பொருந்தினதாய் அது நிறைவேறக்கூடியதாய் நம்முடைய மத்தியில இருக்கும். நீதிமொழிகளுடைய புத்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனம். நீ
உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். ஆமென். இது 3000 வருஷத்துக்கு முன்னாடி அவன் சாலமோன் வந்து தன்னுடைய ஞானத்தினால எழுதினது. அந்த சாலமோன் ஞானி எழுதினது, நீங்கள் கூறும் வார்த்தைகளின் வல்லமை அவர் தெளிவாய் அறிந்திருந்தார். ஏனென்றால் நீங்க வந்து உங்களுடைய வாய்மொழிகளை சிக்க வைக்கும் வல்லமை இருக்கிறது, அதே சமயத்துல விடுவிக்கும் வல்லமையும் இருக்கிறது, குணமாக்கும் வல்லமையும் இருக்குது, கொல்லக்கூடிய வல்லமையும் இருக்குது. உங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை நீங்கள் சொல்லக்கூடியவற்றில இருக்கிறது. ஏன்னா அதை ரொம்ப தெளிவா நாம கண்டுகொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய வார்த்தை வந்து கொல்லவும் முடியும், நம்மளுடைய வார்த்தை வெல்லவும் முடியும். எது நாம பயன்படுத்துறோமோ அதன்படியே நாம் அனுபவிக்கிறவர்களாய் இருக்கிறோம். மார்க்கு 11வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போமே. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவசித்தால் அப்படின்னா, ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொல்றீங்க. ஒரு சாதாரண வீட்டை வந்து இடிக்கிறதுக்கே ஜேசிபி வேணும். அதிலே பெரிய ஜேசிபியை வச்சுதான் கல்லெல்லாம் பாறையெல்லாம் உடைக்கிற மாதிரி இருக்கு. அதை விட பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய கிரேன் லெவல்ல இருக்கக்கூடியதெல்லாம் வச்சுதான் அந்த பாறை எல்லாத்தையுமே நகர்த்த முடியும். அப்போ மலையை பார்த்து அகன்று போ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சாதாரணமான ஒரு விசுவாசத்துல சொன்னவனுக்கு எவனாகிலும் தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்துல சந்தேகப்படாமல் விசுவசித்தால், அப்போ சொல்லிட்டு நாம எப்படி வெறும் சொன்னா மட்டும் இந்த மலை நகருமா, இந்த வியாதி சரியாகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தேகம் நம்மளுடைய இருதயத்துல இருக்குமே ஆனால் அது சுகமும் வராது, பலனும் கிடைக்காது, விடுதலையும் வராது. தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் அந்த வசனத்திற்கு தள்ளுண்டு போ அப்படின்னா நிச்சயமா அது தள்ளுண்டு போகும். ஏன்னா வசனம் சொல்லி இருக்குன்னு சொல்லி நூறத்தனையாய் நான் விசுவசிக்கிறேன். அதனால விடுதலை உண்டு, பலன் உண்டு அப்படின்னு சொல்லி என்னைக்கு உங்களுக்கு நீங்களே பேசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, சந்தேகம் வரக்கூடியது அனுப்பக்கூடியது பிசாசனுடைய வேலை தான். இது எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும், இது எங்கனம் ஆகும் அப்படின்னு சொன்னாலும் இங்கிட்டு திரும்பின உடனே 3 விஷயத்துல மாத்திரம் நாம தெளிவா இருந்தே ஆகணும். வாசிப்போமே, ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 4வது வசனம். அப்படி ஆக மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. ஆமென். அப்போ சந்தேகத்துக்கு இடமளித்தாலோ அல்லது நிபந்தனை அளவுக்கு அதற்கு நாம ஏதாச்சும் விதிச்சோம்னா, நீங்க இப்ப சரி பண்ணீங்கன்னா நான் வந்து விசுவசிக்கிறேன்றவர், இப்ப நீங்க கொடுத்தீங்கன்னா நான் வந்து நீதான் கடவுள்னு சொல்லி இந்த நிமிஷமே அங்கிட்டேந்து அது கிளம்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடையாளத்தையும் ஏதாத்தையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காம வெறும் வார்த்தையை நம்பி சந்தேகப்படாம நாம் இருக்கும் பட்சத்துல அப்படியே அது விசுவசிக்கப்பட வேண்டும். அப்படின்றப்பதான் தேவன் சத்தியபரர், எந்த மனுஷனும் பொய்யர் என்று இந்த வசனம் சொல்லி கொடுக்கிறதன்படியே தேவன் அவர் சொல்லிட்டார்னா வசனத்துல நமக்கு அப்படிதான் சொல்லியிருக்கு. நீ சொன்னா சொன்னபடியே ஆகும். ஏன்னா தேவனுடைய சுவாபமே அதான், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் அப்படிங்கிறது அவருடைய சாபம். அதுதான் அதே சுவாபம் வந்து மனிதனுக்குள்ளார வரணும். அப்படின்னா என்னைக்கு அப்படின்னா வார்த்தையா நான் விசுவசிக்கிற பொழுது, ஜீவனுள்ள வார்த்தையா நான் விசுவசிக்கிற பொழுது அது நிச்சயமாய் மெய்யாகவே நமது மத்தியில குடியிருக்கிறது மாத்திரமல்ல, அது வல்லமையை கொண்டு வரக்கூடியதாயும் இருக்கிறது. மத்தேயு 8வது அதிகாரம் 17வது வசனம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென்.
அப்போ அவருடைய பலவீனங்கள்ல நான் சுகமானேன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இயற்கைக்கு அப்பாற்பட்டதா இருந்தாலும் சரி, மருத்துவத்திற்கு அப்பாற்பட்டதா இருந்தாலும் சரி, பல நாள் பட்டது. ஏன்னா இந்த மாதிரிலாம் நீங்கெல்லாம் சொல்லிடுவீங்க அப்படிங்கிறதுனால தான் 38 ஆண்டு காலம் வந்து முடக்குவாதத்துல படுத்திருந்தவன் 18 ஆண்டுகளாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சமயத்திலேயே அந்த ஆண்டுகளோடு சேர்த்து அந்த அற்புதங்கள் எல்லாமே சொல்லக்கூடியதா இருக்கு. இத்தனை ஆண்டு காலம் இவன் இந்த இடத்துல முடக்குவாதத்துல உட்கார்ந்து இருந்ததுக்கு காரணம் தேவனுடைய வல்லமைக்காக. அன்னைக்கு அவனுடைய வார்த்தையின் விசுவாசம். எழுந்து நடன்றப்ப என்னால எப்படி 38 வருஷமா எந்திரிச்சு நடக்காதவன் இன்னைக்கு எப்படி நடக்க போறேன்? 18 வருஷமா சரியாகுது. இந்த மனுஷனை பார்த்த உடனே எப்படி சரியாகும்னு சொல்லியிருந்தா இல்ல. அவன் என்னது 18 வருஷமா சரியாகலனாலும் சரி, மருத்துவர்களினால சரியாகலனாலும் சரி, பல பொருள் செலவுகளினாலும் சரியாகலனாலும் சரி, இயேசுவினுடைய ஆடை விழும்பி தொட்டேனே ஆக நான் சுகமாவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு அவனுடைய விசுவாசம் உயர்த்தப்பட்டதோ, ஆனா கிருபையும் சத்தியமும் பிறந்த வார்த்தைகள் அவளுக்குள்ளாரே வந்துகிட்டே இருந்திருக்கு. கொழுந்து விட்டு எரியறப்போ கேட்கிறவங்க எல்லார்ட்டுமே நீ எதுக்கு வர, நீ எதுக்கு போற, நீ வீட்டுல இருக்கிறவங்கள போய் புறப்பட்டுருவாங்க. ஏன்னா யூத ஸ்திரீகளுக்கோ அல்லது அந்த நாளில இருக்கக்கூடிய ஸ்திரீகளுக்கோ போக்கு இருக்கிறவங்க யாருமே வந்து என்னது இயற்கையான வழிபாடுகள் எல்லாமே இருக்கிறவர்கள் வந்து வெளியில வரக்கூடாது. அந்த சந்தை வெளிகள்ல சகஜமா எல்லாருடையும் உரசி போகிற அளவுக்கெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அவைகள் தீட்டு என்று அறிவிக்கப்பட்ட ஒன்றதா இருந்துச்சு. அதையும் தாண்டி அவ கிளம்பி வர அவ்வளவு பெரிய கூட்டத்துல அடையினுடைய விளிம்ப தொடுறதுக்கு எல்லாரையும் தாண்டி போகிற அப்படின்னா அவளுக்கு வார்த்தையை மாத்திரமே நம்பினால் இயேசு கிறிஸ்துவினாலே சுகம் உண்டு. ஏன்னா அவருடைய தழும்புகளினால் சுகமானோம். நாம இப்ப வார்த்தையை கேட்டிருக்கிற அளவுக்கு கூட அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து இப்ப வார்த்தையை கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா இவ்வளவு வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறமேட்டும் இனியும் சந்தேகம் இருக்குமே ஆனால் அது பிசாசிற்கு கொடுக்கக்கூடிய இடமாய் மாறிவிடும். வாசிப்போமே 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமென். அப்போ வார்த்தையை நான் நம்புற சமயத்துல அவருடைய தழும்புனால சுகமாகுது அப்படின்னா அந்த தழும்பு எனக்காக ஏற்பட்டது. அந்த தழும்பு என்னுடைய காயங்களுக்காக, என்னுடைய மீறுதலுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக இருக்கும் பட்சத்துல அவைகளை எல்லாவற்றையுமே நான் வெளியேற்ற முடியும். ஒண்ணு 3 விஷயம். ஒண்ணு நோயினுடைய அறிகுறி அல்லது பிரச்சனையுடைய இன்டென்சிவிட்டி, உங்களுடைய எல்லா எண்ணங்களுடைய அந்த பின் விளைவுகள் எல்லாவற்றையுமே சொல்றது ஒண்ணு இருக்கும். இப்ப இந்த மாதிரி வியாதினா இவ்வளவு பெரிய இஃபெக்ட் இருக்கும், இவ்வளவு நாள் ஆகும், இந்த மாதிரி மாத்திரைகள்லாம் சாப்பிடணும், இதுன்னா இந்த மாத்திரை சாப்பிடு அப்படின்னா உடனே சொல்றதற்கு இன்னைக்கு வாய்கள் இருக்குது. இது நோயினுடைய அறிகுறியை சொல்லுவது ஒண்ணு. 2வது தேவனுடைய வசனம் இவ்வாறாய் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய விதம். இதுதான் வார்த்தையினுடைய, இதுதான் வசனம், இப்படிதான் சொல்லுது, இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது தேவனுடைய வசனம். 3வது இது 2ல எது நீங்க அறிக்கை செய்றீங்களோ அது. இது 2ல எது நீங்க அறிக்கை செய்றீங்களோ அது. நீங்க நோயினுடைய அறிகுறிகளையும் அதனுடைய இன்டென்சிவிட்டியும் அதனுடைய தீவிர தன்மைகளை மாத்திரம் நீங்கள் அறிக்கை செய்வீர்களேயானால் அதற்குரிய பலனை இந்த சரீரம் வாங்கிட்டு இருக்கு. நீங்க என்ன விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள். ஆனா எப்படிப்பட்ட சிவியரிட்டி இருந்தாலும் என் தேவனினாலே நான் சுகமானேன், என் தேவனினாலே நான் பலனானேன் அப்படின்னு சொல்லிட்டு சோதனைகளுக்கு மத்தியிலுமே யோபு சொன்னது அவனை பலப்படுத்தினது. ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 8, 9 வசனங்களை வாசிப்போமே. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆமென். அப்ப வாயினால அறிக்கையிட்டு இருதயத்தினால விசுவசிக்கிறது. இருதயத்துல விசுவசிக்கக்கூடிய என் அருமை சீஷர்களே, இன்னைக்கு எல்லாருமே இருதயத்துல விசுவசிச்சதுனாலதான் ஆன்லைன்ல இத்தனை பேர் கூடி நிக்கிறோம்.
இதுல என்னது மேக்சிமம் லெவலுக்கே நாம வந்திருக்கிற லெவலுக்கு கூடி நிக்கிறோம். ஆனா இதுல விசுவசிக்கிறவர்களால் மாத்திரம் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க போறது கிடையாது. அத வாயினாலே அறிக்கை செய்கிறவர்கள், என் தேவனினாலே சுகம் உண்டு, பலன் உண்டு, விடுதலை உண்டு, சகல விதமான சத்தியங்களிலிருந்து எனக்கு ஆரோக்கியம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைக்கு எதிரா நாம் பேச வேண்டியது பிரச்சனையுடைய இன்டென்சிவிட்டி இல்ல. நான் எத்தனை வருஷம் இதே மாதிரி நான் இழந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு முழுவதும் நீ பாடுபட்டு நீ உன்னுடைய வலை எம்டியா இருந்தாலும் அதனால பிரச்சனை இல்லை. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை நம்பி வலது பக்கம் வலையை போடுகிற பொழுது தேவன் தெய்வீகத்தை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். வாசிப்போமே, மார்க்கு 11வது அதிகாரம் 23வது வசனம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அப்போ அதுக்கு அடுத்ததுல நீங்க தொடர்ச்சியா நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி செய்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். வார்த்தையின்படி அவன் செய்யக்கூடியது. இதை தொடர்ச்சியா நம்ம வாசித்து பார்க்கிற சமயத்துல நீங்க கூடுமானால் நேரம் கிடைக்கின்ற பட்சத்துல மார்க் 11 ஃபுல்லாவே வாசிங்க. அப்ப இவைகளை எல்லாவற்றையும் விசுவசித்தால் நாம் ரட்சிக்கப்படுவாய். ஏன்னா ரட்சிப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே, நம்மளுக்கு ரட்சிப்பு ஆரம்பிக்கிறது அப்படின்னா இந்த வார்த்தையினுடைய பிரயோகத்துலதான் நமக்கு ரட்சிப்பினுடைய ஆரம்பமே இருக்கு. அதுல 11:23 எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரே வார்த்தை அதுதான். இதுல என்னது, அவர் சொன்னபடியே ஆகும், அவர் சொல்லபடியே நடக்கும், அவர் சொன்னபடியே ரட்சிக்கப்படுவீர்கள், அவர் சொன்னபடியே எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். இது எல்லாமே அவருடைய சமூகத்துக்குள்ள இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துலதான், ஏன்னா தாவீது எல்லா விஷயத்திலையும் அப்படி நம்புனான். எல்லாத்துலயுமே அவன் சின்ன பிள்ளையில இருந்து அவன் புறம்பே தள்ளப்பட்டவனா இருந்தாலும், அவன் ஜனங்களின் மத்தியில அவன் திருடனை போல இருந்தாலும், தன் தகப்பனும் தாயும் கைவிட்டிருந்தாலும், சகோதரர்கள் எல்லாரும் கைவிட்டிருந்தாலும், அவன் விசுவசித்தது ஒன்னே ஒண்ணு. அப்படிங்கிறதுனாலதான் 47வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிப்போமே. சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். ஆமென். இவன் அலைஞ்சு திரியிறப்ப, வனாந்தரத்துல அலைஞ்சு திரியிறப்ப எல்லா ஜனங்களையும் பார்த்து கைகொட்டி, ஏன்னா இவனை கைகொட்டி சிரிக்கிறாங்க எல்லாருமே. ஆனா அவன் சொல்றான் கைகொட்டி ஆர்ப்பரியுங்கள். ஏன்னா தேவன் நீதியையும் நியாயத்தையும் பிரதானமா செய்யக்கூடியவராய் இருக்கிறார். அப்படிங்கிறதுல அவன் ஜெயகம்பீரமாய் இருக்கிறார். அதனாலதான் உரத்த குரலில் பேசுங்கள், ஆர்ப்பரியுங்கள். அவன் சொல்றான் கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். அப்படின்னா என்னது, சாதாரணமா இல்ல. நமக்கு கொஞ்சம் லைட்டா உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா கூட, லைட்டா ஏதாச்சும் ஒரு சின்ன சங்கடம் வந்துச்சுன்னா கூட, சின்ன தோல்வி வந்துட்டா கூட சத்தம் உடனே கம்பீரத்துல இருந்து ஆர்டினரிக்கு மாறிடும். அப்படியா பிரதர், இப்படியா பிரதர்னு நம்ம கம்பீர சத்தத்துக்குள்ளாரே, தேவனுடைய கிருபைக்குள்ளாரே நாம் கடந்து போகிற பொழுது தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆமென். இப்ப நாம இறுதி காலத்துல ஜெயிக்க போறதே அதுதான். ஏன்னா பிசாசினுடைய கட்டுகள் எல்லாவற்றையுமே அவிழ்க்கப்பட்டதா இருக்கும்னா, அதனுடைய பிரதான வேலை எல்லாத்தையுமே மனுஷர்களை எங்கேயாச்சும் எப்படியாச்சும் நிர்மூலமாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா நாம் ஜெயிக்க போறது ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால். நாம ஏற்கனவே கழுவப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானத்தின் மூலமா அவருடைய இரத்தத்துக்குள்ளார கடந்து போயிட்டோம். ஆனா அவருடைய சாட்சியின் வசனத்தினாலே ஜெயித்தார்கள். அப்ப அந்த சாட்சியுடைய வசனம் போய் சொல்றதுக்கு ஏன் கூட கடந்து வரணும். என்னுடைய வாழ்க்கைய அந்த சாட்சியினுடைய வசனமாவே மாறிட்டு இருக்கும் பட்சத்துலதான் நான் தேவனுடைய சமூகத்துல அந்த மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பிக்கும்படிக்கு தேவனுடைய சாட்சியின் வசனங்கள் நமக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். ரோமர் 9வது அதிகாரம்
16வது வசனத்தை வாசிப்போமே. ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆம். ஆமென். நீங்க எவ்வளவு பிரயாசப்பட்டு வேணாலும் செய்யுங்க, உங்களுடைய பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, ஆவியினாலே ஆகும். அதேதான் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். அப்போ எந்த திறமையினாலே நாம ஜெயிக்க போறது கிடையாது, தேவனுடைய வசனத்தினால மாத்திரம்தான் ஜெயிக்க போறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை கொண்டுதான் ஜெயிக்க போறோங்கிறது தீர்க்கமா தெரியும். அப்புறம் ஏங்க அவ்வளவு போராட்டம், அவ்வளவு சிந்தையில இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாமே? அந்த போராட்டத்துக்கு மத்தியிலையுமே தேவன் நம்மை ஜெயிக்கக்கூடிய விதத்துல நிறுத்துகிறார் என்றார் அவருடைய வசனம் மாத்திரமே. அந்த வசனத்தை தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நான் ஓடினாலும் சரி, நான் விரும்பினாலும் சரி, இறங்குகிற தேவன் இறங்குனாதான், நீ விரும்புறதுனால இல்லை. நீ என்ன வேணாலும் விரும்பு, என்ன வேணாலும் செய், தேவன் இறங்க வேண்டும். தேவன் இறங்குறது அப்படின்னா அவருடைய அபரிவிதமான பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இறங்குகிற எல்லா இடத்தையுமே நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, வசனத்துக்கு உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகக்கடுவது அப்படின்னு சொல்லி என்னைக்கு அடங்குறமோ அப்ப அவருடைய அபிஷேகம் இறங்குகிறதா இருக்கிறது. எபிரேயருக்கு நிருபம் 3வது அதிகாரம் 1வது வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஆமென். கவனிச்சு பாக்குறோம்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் எல்லாத்தையுமே நாம வச்சிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் ஞானஸ்தானம் தொடங்கி சபை வரைக்கும் எல்லாமே வச்சிருக்கிறோம். அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. அப்படின்னா அவரை நோக்கி பாக்குறப்ப அவர் எப்படி செய்தாரோ அப்படி செய்யக்கூடியதான் நம்மளுடைய வேலையும் நம்மளுடைய கடமையும். அப்ப அவர் எப்படி செய்யறாருன்னா அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும். அப்ப எல்லா சமயத்திலையுமே என்னுடைய தழும்புகள்னால என் பிள்ளைங்க சுகமானாங்க பாருங்க. பரிந்து பேசக்கூடியவர் அவர். அவருடைய பரிந்து பேசுதல் எல்லாவற்றையுமே அவர் அறிக்கை பண்ணுகிறவராய், எப்போதுமே வசனத்தை அறிக்கை பண்ணுகிறவராய் இருக்கிற. உலகம் உண்டாகிற பொழுது அவர் அறிக்கை பண்ணதுனாலதான் உலகம், சூரியனை கொண்டாந்து அங்கிருந்து எடுத்து கொண்டாந்து இந்த இடத்துல வைத்தார் அப்படின்லாம் உலகம் படைக்கப்பட்டதில்லை. நிலா உள்ளுக்குள்ளா இருந்துச்சு, அதை வெளியே எடுத்து உள்ள வச்சாரு. பூமி எல்லாத்தையுமே தன்னுடைய கையினால இப்படி எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி விட்டாரு. தண்ணி எல்லாத்தையும் கையில கொண்டு தள்ளி விட்டு ஒரு இடத்துல கடலா மாத்தினாரு. அப்படின்லாம் இல்லவே இல்லை. வசனம் வார்த்தை சொன்னது. ஜலமும் தண்ணீரும் பிரிய கடவுதுன்னா பிரிஞ்சிச்சு. நிலம் உண்டாவதாகனா உண்டாகுது, மரஞ்செடி உண்டாவதாகனா உண்டாகுது, பறவைகள் உண்டாவதுன்னா உண்டாகுது. அது உண்டாகிறதுக்கு அவருடைய வார்த்தையினாலதான் உண்டாகப்பட்டது. நானும் சிருஷ்டிக்கப்பட்டதும் நான் வாழ்கிறதும் நான் திண்ணமாய் தேவனுடைய சமூகத்துல நான் ஜெயிக்க போறதும் அறிக்கை பண்ணுகிற அந்த வசனத்தினாலே மாத்திரமே. எபிரேயர் 4வது அதிகாரம் 14வது வசனம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். ஆமென். அந்த பிரதான ஆசாரியார், அந்த பிரதான ஆசாரியாரை நம்பிதான் நாம மகா பிரதான ஆசாரியர். இதுக்கு முன்னாடி நம்ம வாசிப்ப பிரதான ஆசாரியார்னு வாசிப்போம். இந்த வசனத்துல மகா பிரதான ஆசாரியார் நமக்கு இருக்கிறதுனால நாம் பண்ணின அறிக்கையில உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். ஏன்னா ஞானஸ்தானத்தின சமயத்துல உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அறிக்கை பண்ணக்கூடியது, நீங்க எந்த சூழ்நிலையும் கர்த்தரை விட்டு விலகாதிருப்பீர்களா அப்படின்னா ஆமென் அப்படின்னு ரொம்ப நல்ல அழகா சத்தமா சொல்லியிருப்போம் ஞானஸ்தானம் வாங்குறப்ப. அப்ப அந்த அறிக்கையில ஒரு நாளும் விலகாதபடிக்கு இருக்கும் பட்சத்துல அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை அப்படிங்கிற வசனம் என் சிரசின் மீது பழிக்கக்கூடியதாய் இருக்கும். கொலோசியர் 3:1. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஆமென். அப்ப நாம ஞானஸ்தானம் திரும்ப எடுக்க சொல்லி நம்மளை இன்சிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல நாம நிக்கிறோம் அப்படின்னா, நீங்க கிறிஸ்துவுக்குள்ளார திரும்ப எந்திரிக்கணும்ன்றதுக்காக தான். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால நாம் திரும்ப மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கணும்ன்றதுக்காக. கிறிஸ்துவுக்குள்ளார எழுந்தது உண்டானால்
இன்னைக்கு வசனம் சொல்லுகிறதன்படி, இன்னைக்கு நம்மளுடைய இந்த பைபிள் ஸ்டடி சொல்லுகிறதன்படி மேலானதை மட்டும் தேடுங்க, மேலானதை மட்டும் அறிக்கையிடுங்க. மித்ததை எல்லாத்தையுமே கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். எபிரேயர் 7வது அதிகாரம் 25வது வசனம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். ஆமென். அவர் முற்றுமுடிய ரட்சிக்கிறதுக்கு வல்லவராய் இருக்கிறது அவர் ஒருத்தர் மாத்திரம்தான், வேற யாருமே இல்லை. ஏன்னா தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவைகளில் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். ஆனா அந்த இன்னைக்கு தேவனிடத்துல சேர்ந்தவங்களா நாம இருக்கிறோம். அந்த சேர்ந்தவங்க எல்லாருமே அவருடைய வல்லமையை நாம் அதிகமாய் உணரக்கூடிய விதத்துல இந்த நாளில நாம் கலந்து கொள்வோம். யோபு 1வது அதிகாரம் 6வது வசனம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். ஆமென். அடுத்ததையும் சேர்த்து வாசித்தருவோமே. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். ஆமென். குற்றம் சுமத்துகிறவனுடைய வேலையே இதுதான். எப்போ பார்த்தாலும் நம்மளை குற்றம் சாட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. சிம்மாசனத்தின் முன்பாக எல்லாருமே நிக்கிறப்ப தேவர் புத்தகர்கள் நடுவுல சாத்தானும் நின்றான்னு சொல்லி வசனம் தெளிவா தான் சொல்லுது. இரவும் பகலுமாய் குற்றம் சுமத்துகிறவனாய் இருக்கிறான். எப்ப நீங்க பேசுனீங்கனாலுமே சரி, நான் படுக்கையில நினைச்சுக்கிட்டு சும்மா நான் என் வீட்டுக்கார்ட்ட கூட திட்டல பிரதர், நானா வாய்க்குள்ளார நினைச்சு இப்படி சொல்லிட்டேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை நீங்க சொன்னீங்கனாலுமே உடனே அது பிசாசு பிடிச்சுக்குவான். இரவும் பகலும் எப்படா நம்மளை இவங்களை குற்றம் சுமத்தலாம்னு சொல்லி குற்றம் சுமத்துகிறவனுடைய வேலையே அதுதான். அந்த குற்றம் சுமத்தாதபடிக்கு நமக்குள்ளார இருக்கணும் அப்படின்னா இந்த வாயினுடைய வார்த்தை கிருபையும் சத்தியமும் பொருந்தினதாய் இருக்க வேண்டும் என்பதே. 1 யோவான் 2வது அதிகாரம் 1 வசனத்துல இதை வாசிப்போம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஆமென். வசனத்துக்கு மீறி போறது எல்லாமே பாவம் தாங்க. பாவத்துக்கு லிஸ்ட் பழைய ஏற்பாட்டுல தான் 613 கட்டளைகள் இருக்குது அப்படின்னா அந்த கட்டளையை மீறினா மட்டும்தான் பாவம், மீதி எல்லாமே பாவம் இல்லைங்கிற மாதிரி அந்த எண்ணிக்கை இருந்துச்சு. பட் இன்னைக்கு அந்த எண்ணிக்கையிலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் நாம திரைச்சீலை கிழிந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம விடுதலை பெற்றவர்களாய் இருக்கிறோம். அப்ப அந்த விடுதலைக்குள்ளார இருக்கிறோம் அப்படின்னா அந்த நீங்க என்னைக்கு வார்த்தையை மீறி போறீங்களோ, தேவ வசனத்துக்கு மீறி பேசுறீங்களோ, தேவன் உங்களை வாழாக்காமல் தடையாக்குவார் அப்படிங்கிறது தேவனுடைய வசனம். ஆனா நாமெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரதர், நம்மெல்லாம் சும்மா பிரதர், வெட்டி பிரதர் அப்படின்ற மாதிரி உங்களுடைய வார்த்தை அறிக்கை இருந்துச்சுன்னா இதை இரவும் பகலுமாய் குற்றம் சுமத்துக்கிறவன் இதை தான் எடுத்துக்குவான். அவன் வெட்டி, அவனை ஒன்றும் செஞ்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி போய் குற்றம், இவன் நான் சொல்லல அவனே சொன்னான் அப்படின்னு கொண்டு போய் குற்றம் சாட்டுக்கிறவதற்கு கொண்டு போய் நிப்பாட்டுவான். ஏன்னா பாவம் செய்வானே ஆனால் நீதிபரனான இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். பாவம் செய்யாம இருக்கணும்ன்றதுக்காகவே தான் ஒவ்வொரு தடவையும் தேவனுக்காக இடையறாது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு தாமே அந்த இடத்துல நம்மளுடைய சமூகத்துல நின்றுகிட்டே இருக்கிறவரா இருக்கிறார். ஆனா ஒவ்வொரு தடவையும் வார்த்தையை நாம மீறப்ப அவருக்கு எதிராய் பாவம் பண்ணுகிறவர்களாகவும் குற்றம் செய்கிறவர்களாகவும் நாம் மாறுகிறவர்களாய் போகிறோம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்றது அப்படின்னா அவரை அறிவின் வாசனை நமக்குள்ளார இருக்கணும். அப்ப நம்ம எங்க போனாலும் நம்மளுடைய அறிகிற அறிவினுடைய வாசனை அப்படின்னா
பக்கத்துல போகிறப்பவே அந்த வாசனை வந்து தூரத்துல இருந்தே தெரியுங்க. அந்த என்னது எல்லா நறுமண பொருட்களுடைய வாசனை, அவர் அறிகிற அறிவின் வாசனை அப்படின்னா, அவர் அறிகிற அறிவு என்னுடைய சிந்தையில இருக்கு. அந்த வாசனை வெளியில போகணும் அப்படின்னா, நீங்க அறிக்கை செய்கிறதுனால மாத்திரமே அது வெளியே போகும். நீங்க கிறிஸ்து இயேசுவுக்குள்ளார என்னைக்கு சரியா உங்களுடைய வார்த்தைகள் அறிக்கை செய்யப்படும் பொழுது அவைகள் பூரண கிருபை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. தானியேல் 3வது அதிகாரம் 17-18 வாசிப்போமே. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளையிலும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். ஆமென். 2 ஆப்ஷன் அவனே வச்சுக்கிறாங்க. கர்த்தர் எங்களை தப்பிக்க வல்லவர், அதுல மாற்றம் கிடையாது. ஆனா தப்பு வைக்காது போனாயிட்டாருன்னா உன் கூட வந்துருவேன்னு மட்டும் நினைச்சுக்காத, அப்பையும் நான் வரமாட்டேன்றது அவனுடைய அறிக்கை. ஏன்னா கடைசி நிமிஷம் எப்படிப்பட்ட நிமிஷம் அப்படின்னா, அவனை வந்து என்னது சூளையில தள்ளுறதற்கு தீர்ப்பிடப்பட்டது. சூளை ரெடி ஆயிடுச்சு. சூளையில தூக்கி போடுறதற்கு பராக்கிரமசாலிகள், நல்ல பலசாலிகள் வந்து ஒரு கொண்டு வந்துட்டாங்க. அந்த சூளை வந்து இவன் வந்து சொன்னதுக்கு அப்புறமேட்டு 7 மடங்கு சூடேற்றினார்கள். அதனால தேவன் தப்புவிக்க வல்லவரு வல்லவரு வல்லவருன்னு சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு பெருமழையோ பெரும் காற்றோ வந்து அக்கினிய அவிச்சு போட்டிருந்துச்சு அப்படின்னா தேவன் அந்த இடத்துல அவனோட கூட இருக்கிறாருன்னு சொல்லி அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். ஆனா இறுதி பரியந்தம் வரைக்கும் மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் நாம் அறிக்கை பண்ணுகிறதுல நாம் நிச்சயிக்கிறவர்களாய் இருக்கும் பட்சத்துல தேவன் அந்த இடத்துல நின்னு அவருடைய மகத்துவத்தை நிலைநாட்டுகிறவராய் இருக்கிறார். அதனாலதான் இவன் அறிக்கை செய்கிறதுல அவன் தப்பவே இல்லை. அந்த வாயில இருக்கக்கூடிய அந்த அறிக்கையில இருந்து அவன் தப்பவே இல்லை. யோபும் அதே மாதிரிதான். யோபு 13வது அதிகாரம் 15வது வசனம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். ஆமென். ஏன் என்னைய கொன்னு போட்டா கூட அவரை நான் நம்புவேன் அப்படின்னா இது எப்பேற்பட்ட விசுவாசம் என்பதை நீங்கள் நிதானித்து பார்ப்போமே. அவர் வந்து எவ்வளவு தூரத்துக்கு அவன் வந்து என்னது அப்பதான் அது ஒரு சிறந்த ஒரு வெற்றி அறிக்கை பண்ணுவதில் கூட இருக்கக்கூடிய சிறந்த ஒரு வெற்றியை கொண்டு வரும். ஏன்னா அவர் என்னை கொன்று போட்டாலும் நிச்சயமா நாம பண்ணக்கூடிய இயேசுவானவர் இந்த வாக்குத்தத்தங்களை நமது அறிக்கையையும் நம்ம தேவனுடைய சமூகத்துல நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு இந்த வார்த்தைகளுக்கும் விளைவுகளை நாம் பார்க்கிறவர்களாய் இருப்போம். வாசிப்போமே அதே யோபுல 2வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஆமென். அப்ப அறிக்கை பண்றதுல அவன் தப்பவே இல்லைங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். என்னை வந்து என்னது என்னுடைய சுவாஸ்திகள் எல்லாமே அழிஞ்சு போனாலும் கர்த்தர் நல்லவர். மாடுகள் எல்லாமே அழிந்து போனாலும் கர்த்தர் நல்லவர். ஒட்டகங்கள் எல்லாமே அழிந்து போனாலும் கர்த்தர் நல்லவர். என் பிள்ளைகள் எல்லாமே வந்து என்னது கொன்று போட்டாலும் கர்த்தர் நல்லவர். நான் ஓட்டை சுரண்டி கொண்டு வீதியிலே புழுதியிலே படுத்திருந்தாலும் என் கர்த்தர் நல்லவர். அவர் அனுமதிக்கிறது எதுவாய் இருந்தாலும் நன்மைக்கு ஏதுவானதாய் இருக்கும் என்பது அவனுடைய அறிக்கையில மாறாதபடிக்கு இருந்ததுனாலதான் எல்லாமே இரட்டத்தனையாய் மாறினது. அவனுடைய காரியங்கள் எல்லாமே இரட்டத்தனையாய் அவன் நாமத்துல இருக்கக்கூடிய அந்த அபிஷேகத்திலிருந்து அவனுடைய ஆஸ்தி வரைக்கும் அவனுடைய பேச்சு இன்ன வரைக்கும் பேசுறதுக்கு காரணம் இந்த ஒத்த வார்த்தையினால மாத்திரம்தான். ஏன்னா உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை. அப்ப அறிக்கை பண்றதுல அவன் மாறவே இல்லை. பிரியமானவர்களே, பிரச்சனை வர்றப்ப நம்மளுடைய வார்த்தையில தாறுமாறு இருக்குன்றத தேவன் பார்க்கிறவராய் இருக்கிறார். யோபு 42:12. கர்த்தர் யோபின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். ஆமென். அவனுடைய முன் நிலைமையை காட்டிலும் பின் நிலைமையை ஆசீர்வதித்தவராய் மாறினார்.
அப்போ உங்களுடைய இன்னைக்கு பைபிள் ஸ்டடியில இருக்கக்கூடிய முன்னாடி நிலைமையை காட்டிலும் பின்னாடி நிலைமையை கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அந்த மாற்ற வல்லவராய் இருக்கிறதுக்கு ஒன்னே ஒரு காரணம், என்னுடைய அறிக்கை எல்லாவற்றையுமே என்னுடைய சூழ்நிலையை சார்ந்ததாய், ஏன்னா நோயா இருந்தாலும் நோயினுடைய அறிகுறியா இருந்தாலும் சரி, பிரச்சனையா இருந்தாலும் பிரச்சனையினுடைய அந்த தீவிரத்தன்மையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையா இருந்தாலும் அந்த தேவையினுடைய நெருக்கமாய் இருந்தாலும் சரி, அத்தனையிலுமே வார்த்தையை மாத்திரம் நீங்க என்னது, நான் வேண்டுகிறதற்கும் விரும்புகிறதற்கும் அதிகமாய் செய்ய வல்லமை உள்ள கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதுனால நிச்சயமாய் எல்லாவற்றையுமே செய்யக்கூடும் சொல்லி வசனத்தை மாத்திரமே நம்புவோம், எந்த நபரையும் அல்ல. யாருடைய அபிஷேகத்தினாலுமே இங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இருந்து நாம சொல்றோம் அப்படிங்கிறதுனால இல்ல, நீங்க செய்யக்கூடிய அறிக்கையினுடைய வல்லமையை பொறுத்தது உங்களுடைய ஆசிர்வாதத்தினுடைய செழிப்பு. வாசிப்போமே, உபாகமத்தினுடைய புத்தகம் 30வது அதிகாரம் 14வது வசனம். நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. ஆமென். அப்போ நமக்கு இன்னைக்கு வார்த்தை வசனத்தின்படி எதுக்கு எந்த சண்டையா இருந்தாலும் சரி, பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஒரு தீர்வு வேணும்னா வசனம் வேணும். ஒரு வியாதியாய் இருந்தாலும் சரி, உங்களுடைய இழப்புகளாய் இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல வசனம் வேணும். வசனம் மட்டுமே தீர்வை தரக்கூடியதாய் இருக்கும். அது உங்களுடைய வாயிலும் இருதயத்திலும் சமீபமாய் இருப்பதாக, எப்போதுமே பக்கத்துல இருக்கணும். எதோ கண்டதையும் பேசிட்டு ஜெபம் பண்றப்ப மட்டும் கடைசியா வாயில தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கை செய்வதற்காக இல்ல. அப்ப பாருங்க, வசனமா பொழிஞ்சு நீளமா ஜெபம் பண்றதுக்கு மட்டும் வசனம் கொடுக்கப்படல. வாழ்க்கையில எல்லா இடத்திலும் நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் கொடுக்கப்படாத சூழ்நிலையே இல்லவே இல்லை. ஏசாயா 65வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போமே. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன். ஆமென். இப்படி இருந்தா தான் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே வேண்டுதலுக்கு அவர் செவி சாய்ப்பார். அவருக்கு பேசும் பொழுது கர்த்தர் கேட்கிறவரா இருக்கிறார். ஏன்னா நீ அவருடைய வார்த்தையை பேசினா உன் பேச்ச அவர் கேட்பார். நீங்க பேசுறது உங்களுடைய புலம்பலாய் இருந்தால் அவர் கேட்க போறது கிடையாது. அவர்கள் செவிகள் சாய்ப்பது இல்லை. செவி சாய்ப்பதற்கு நாம் சாய்க்க வேண்டியது தேவனுடைய வசனத்திற்குள்ளாரை மாத்திரமே. ரோமர் 10:9. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆமென். ரட்சிக்கப்படுவாய் அப்படின்னா கவனிங்க, இருதயத்துல என்னைக்கு நான் விசுவாசிக்கிறேனோ அன்னைக்கு நான் ரட்சிக்கப்படுவேன். ஆனா என்னுடைய வாயினாலே அறிக்கை செய்யணும் அப்படிங்கிறது தான் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. யோவான் 8:51. ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஏன் நீ ஞானஸ்நானம் வாங்கினதுனால நீ மரணத்தை காண போவது இல்லைன்னு சொல்லி நிச்சயம் யாரும் கொடுக்கவே இல்லை. நீ ஆன்லைன்ல கலந்துக்கிறதுனால நீ மரணத்தை காண்பதில்லை, 1000 வருட அரசாட்சியில நிலைச்சு நிற்பீங்க அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு, வசனத்தினுடைய அடிப்படையில இதை மட்டும் உறுதியாய் சபை சொல்லிக் கொள்ளுகிறது, வார்த்தையை கை கொண்டால், வசனத்துப்படி. அப்போ நீங்க தினைக்கும் பைபிள் படிக்கணும், தினைக்கும் அந்த வசனத்தை அபியாசம் பண்ணணும், அந்த வசனத்தை தினைக்கும் அறிக்கை செய்யணும். அப்படிங்கிற பட்சத்துல நாம் பயிற்சியும் முயற்சியும் உள்ள ஞானேந்திரியம் உடையவர்களாய் மாறுகிற பொழுது மரணத்தை காண்பது இல்லை என்று வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயருடைய புத்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஆமென். இந்த வார்த்தையினால தேற்றப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா இது வசனம் மாத்திரமே. இந்த வார்த்தையினாலதான் ஒருத்தர் தேற்றிக்க சொல்லுது. ஏதோ நீங்க கவலைப்படாதீங்க சிஸ்டர், கண்ணை தொடச்சு விடுறதுனாலயோ அல்லது காசு கொடுத்து உதவுறதுனாலயோ தேற்றிக்கொள்வது அல்ல. நாம் தேற்ற வேண்டியது வசனத்தினாலே. கடைசியாக தீத்து 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து முடிப்போமே. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள்
நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டுமென்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமுமானவைகள். ஆமென். ஆமென். இதுதான் நன்மையும் எல்லா மனுஷருக்கும் பிரயோஜனமானவைகள். அந்த வசனத்தை பிடிங்க, மீதி எல்லாத்தையுமே தேவன் பார்த்து கொள்வார். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக. யாராச்சும் ஒருத்தர் நாம இறுதி ஜெபத்தை ஏறெடுப்போமே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஒரு மணி நேரம் உடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வார்த்தையை கேட்டால் மட்டும் போதாது, அந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் ஒவ்வொருவரும் நடக்க எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, என் வசனத்தை கேட்டு என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். நீங்க அப்பா ஸ்தோத்திரம். அப்பா, உங்களுடைய தாசனை மூடி மறைத்து ஜீவனுள்ள வார்த்தையை எங்களோடு பேசுறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த வார்த்தையின் பிரகாரம் கேட்ட ஒவ்வொரு சகோதரர் சகோதரிகள் சிறு பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். அப்பா, செய்தி கொடுத்த உங்களுடைய தாசனையும் முக்கியமாக கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் யோபுவை குறித்தும் அப்பா நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், அவன் அப்பா உயிரே போனாலும் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொன்னான் ஆண்டவரே. அப்பா, தேவனை தூசித்து ஜீவனை விடு என்று மனைவி சொன்னாலும் கடைசி முடிவு பரியந்தும் அவன் கர்த்தரை விட்டு விலகாமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருந்தான் என்பதை நாங்கள் கேட்டோம். ஒவ்வொரு வார்த்தையை கேட்டோம் ஆண்டவரே. அந்த வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொருவரும் நடக்க கர்த்தர் எங்களை கிருபை தாருங்க ஆண்டவரே. அப்படியே செய்யப்பா. எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.